கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சில வேளைகளிலே ஆண்டவருக்காக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது காத்திருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அந்த காத்திருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறப் போகிறோம் என்பதை குறித்த எந்த விதமான அறிகுறிகளும் உதவிகளும் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்பொழுது சில வேளைகளிலே உங்கள் ஆத்துமா கலங்குகிறது, உங்கள் ஆத்துமா தியங்குகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவங்களை சங்கீதக்காரனும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக சங்கீதம் 42 சொல்லுகிறார். என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவை ஏன் தியங்குகிறாய் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முன்னேறி சென்று பாதியிலே நின்று கொண்டு தடுமாறி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து, ஒரு பிசினஸ் துவங்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எடுத்த காரியம் இன்றைக்கு பாதியிலே நிற்கிறது என்று நீங்கள் கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீ கலங்காதே என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ தியங்காதே என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ கலங்கி தியங்க வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம். நீங்க எடுத்த காரியத்துல முன்னேற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவரை பார்த்து பேசுங்கள். நான் விரும்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுங்கள். அன்பானவர்களே, கலங்கி தியங்கி அவரிடத்திலே நம்முடைய ஆத்தும பாரத்தை கொட்டுகிற அதே வேளையில நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் நம்புகிறது அவராலே வரும், என் பிசினஸ் பிழைக்கும், என்னுடைய ஊழியம் செழிக்கும், அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன் என்று உங்க வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.